ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி சண்டே மார்னிங்க. சரி, என்ன செய்யலாம் அப்படின்னு நைட்டே சூஸ் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். இதுவும் கண்டிப்பாக நீங்களும் சண்டேக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இதை சூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே லீவாக இருக்கும். அன்றைக்கி இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். எந்திரிச்சதையுமே வெங்காயத்தை ஒரு 3-4 கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு தக்காளி பழம் பெருசாக இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுட்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, வறுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. பட்டாணி பார்த்துட்டோம் அப்படின்னா நைட்டே நான் ஊற வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். அந்த பட்டாணியை மார்னிங் வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 3 விசில் 4 விசில் விட்டோம்னாலே நல்லா வெந்துடுங்க. வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கணும். இதுலேருந்து கூட ஒரு கரண்டி எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நம்ம ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ்ஷாக பூரிக்கு வச்சு சாப்பிடும்போது நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏதாவது மட்டன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கரம் மசாலா இல்லை மட்டன் மசாலாவோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கிற பட்டாணி எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது அப்படியே ட்ரையாக அப்படி சுண்டி வரட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு சுண்ட விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. அடுத்ததாக பூரிக்கு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். பூரியும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. பூரி மாவு ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் முன்னாடியே தேய்ச்சி வச்சுருந்தேன். பூரி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு பட்டாணி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, கூடவே பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக முடிச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நம்ம ஆக்சுவலாக சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பூரிக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் ரெடி பண்ணியிருந்தேங்க. பட் இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.